வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் டெய்லி வாரம் வாரம் வீக் டெஸ்ட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதை எல்லாருமே டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நமக்கு இன்னும் டெஸ்ட் எக்ஸாம் நமக்கு பக்கத்தில் வந்துருச்சு. ஒரு 148 150 டேஸ் தான் இருக்குது. இதில் நம்ம ஸ்டடி பிளானை கொஞ்சம் சீரமைச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான நேரம்ப்பா இது. இனிமேலும் நம்ம ஸ்லோவாகிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் நமக்கு அடுத்த வருஷம் ஆகி நம்ம கையை விட்டு போயிடும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக வர வேண்டிய நேரம். இதில் நம்ம ஸ்டடி பிளான் எப்படி பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இது உங்களுக்கு மொத்தம் எத்தனை டெஸ்ட் வரும்னா 40+ டெஸ்ட் வரும். அதில் ஒன்று 200 கொஸ்டின் வச்சிங்கன்னா கூட அப்போ 3000+ கொஸ்டின் வந்துடும். இது உங்களுக்கு PDF டெஸ்ட்டாகவும் நம்ம கொடுத்துருவோம், ப்ளஸ் ஆன்லைன் டெஸ்ட்டாகவுமே உங்களுக்கு கொடுப்போம். இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது அந்த வீக்கில் உங்களுக்கு வீடியோவாகவும் கொடுத்துருவோம், ப்ளஸ் PDFாகவும் உங்களுக்கு டெலகிராமில் நம்ம கொடுத்துருவோம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான்ப்பா. இதுக்காக நம்ம எந்த அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ண போகிறதில்ல. PDFும் உங்களுக்கு ஃப்ரீ தான், டெஸ்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம். இது ஹவுஸ் ஒய்ஃபு, ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் ஒர்க்கிங் பீப்புள் எல்லாரையும் மைண்டில் வச்சு தான்ப்பா ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டடி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே படிக்கிறாப்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சிடுவீங்க அப்படிங்கிறவங்க திருப்பி இந்த லெசனை ரிவைஸ் பண்ண பாருங்கள். ரிவைஸ் பண்ணாமல் எதுவுமே நம்ம மனசில் நிற்காதுப்பா. படித்ததை திரும்ப படித்தா மட்டும்தான் நம்ம மனசில் ஆழமாக பதியும். அப்போ தான் நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா நமக்கு எதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிய வரும். நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் கொஸ்டின் பார்க்குறதுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஏற்கனவே குரூப் 2ல் நமக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் சிறப்பு தமிழில் கேட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கலைச்சொற்கள், சொல்லும் பொருளும் இது எல்லாமே நம்ம 6th to 12th நின்றாமல் சிறப்பு தமிழும் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா TNPSC இப்போ ரொம்ப அப்டேட்டாக போய்கிட்டு இருக்காங்க. அதனால் எந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனால் புக்கை விட்டு வெளியில் போகவே இல்லைப்பா. அவங்க ஒரு கொஸ்டின் கூட அவுட் ஆஃப் சிலபஸ் போகவே இல்லை. எல்லாமே 6th to +2 கேட்டிருக்காங்க. அப்புறம் மிச்சம் அவங்க சிறப்பு தமிழில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்த சிலபஸை தாண்டி ஒரு கொஸ்டினுமே கேட்கவே இல்லை. அப்படிங்கும்போது இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம புக்கை தெளிவாக படித்தா போதும். ப்ளஸ் அந்த சிலபஸ் வைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படித்து ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதுமானதாக இருக்கும். அது குரூப் 2 மெயின்ஸுக்கே அவங்க சிலபஸை தாண்டி எதுவுமே போகலை அப்படிங்கிற பட்சத்தில் குரூப் 4 அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் கீழே தான். அதனால் இதுக்கு கண்டிப்பாக புக் சோர்ஸை தாண்டி போகவே மாட்டாங்க. அதனால் எல்லோரும் புக்கை தெளிவாக பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். படித்ததை திரும்ப படிங்க. ஒரு தடவை படிச்சுட்டோமே நம்ம மனசில் நின்றுச்சே அப்படின்னு அசால்ட்டாக இல்லாமல் திரும்ப படிங்க. நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரீசனிங் நிறைய அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ரீசனிங் தான் நமக்கு டைம் இழுக்கும். அந்த கொஸ்டின் படிக்கிறதே நமக்கு நிறைய டைம் இழுத்துரும். அதனால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெய்லி இனிமேல் 1 hour மேக்ஸுக்காக டைம் ஒதுக்கிடுங்க. ஒதுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் மேக்ஸை மட்டுமே போட்டு பாருங்கள். வேறு எதுவுமே போடாதீங்க. ஃபோனெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ரீல்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது அதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் விருப்பப்படி இருந்துக்கலாம். யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல, படி அப்படின்னு உங்களை சொல்ல போகிறதில்ல. அதனால் நீங்கள் இந்த வட்டம் நல்லா படித்து எல்லாருமே கொஞ்சம் கிளியர் பண்ண பாருங்கள். ஏன்னா அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த வருஷமே நீங்கள் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். திரும்ப படிங்க. சரிங்களா? இப்போ வாங்க நம்மளோட ஸ்டடி பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மொத்தம் 40+ டெஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் எப்படி எழுதுறீங்கள பொறுத்து இன்னமும் டெஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்ப்பா. ஏன்னா டெய்லி கூட உங்களுக்கு எக்ஸாம் கால்ஃபர் வந்துருச்சு அப்படின்னா டெய்லி கூட உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி நம்ம ஒரு 25 கொஸ்டின் நம்ம கொடுத்துடலாம். உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம சேனல் அடுத்தடுத்து கொண்டு போக முடியும். அதனால் இந்த இது பிடிச்சிருந்துச்சி, இந்த ஸ்டடி பிளான் பிடிச்சிருக்கு, நீங்கள் டெஸ்ட் எழுத ஆவலாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம 16ஆம் தேதிக்குரிய பிளான் என்ன போட்டிருக்கோன்னு பாருங்கள். 12வது புதிய புத்தகம், 12வது சிறப்பு தமிழ். ஏன்னா சிறப்பு தமிழ் இப்போ மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குப்பா. ஏன்னா சிறப்பு தமிழில் கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருவாங்க. 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வந்துடும்? நமக்கு 7.5 மார்க் 8 மார்க் வந்துடும். அதையே நம்ம விடுவானே, அதையும் நம்ம படிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் லெசனில் போய் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுப்பா. அது நம்ம என்ன படிக்க போகிறோன்னா சிறப்பு தமிழில் கலைச்சொற்கள் ப்ளஸ் சொல்லும் பொருளும் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் சிறப்பு தமிழ் அப்படின்னு மலைச்சிடாதீங்க.
லெசனை வந்து நம்ம படிக்க போகிறதே இல்லை. அதில் இருக்க நம்ம பாக்ஸ் கண்டென்ட் என்னன்னு பார்க்க போகிறோம், ப்ளஸ் வந்து புக் பேக் என்னன்னு பார்க்க போகிறோம், ப்ளஸ் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கலைச்சொற்கள் படிக்கணும்ப்பா. ஏன்னா நம்ம குரூப் 2 மெயின்ஸில் கலைச்சொற்கள் வந்து ஒரு 6 கொஸ்டின்லேருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் சிறப்பு தமிழில் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் சிறப்பு தமிழில் இருக்க கலைச்சொற்களை நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இதுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே 6th to 10th கலைச்சொற்கள் கொடுத்துருக்கோம். அதோட சேர்ந்து +1 +2 சிறப்பு தமிழுக்கும் கலைச்சொற்கள் வந்து நமக்கு இனி வரும் காலங்களில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 6th to 10th வந்து ஃபஸ்ட்டு எக்கனாமிக் வச்சுருக்கு. ஏன்னா எக்கனாமிக்கு அவங்க கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா 20 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது சிறப்பு தமிழும் +2 புக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக உள்ளே போய் படிக்கிறதுனால 6th to 10th வந்து இந்திய பொருளாதாரம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஜிஎஸ் லோவாக இருந்துச்சு அப்படின்னா தமிழ் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கூட கொடுத்துருக்கோம். தமிழ் கொஞ்சம் வெயிட்டேஜ் குறைச்சிருந்தோம்னா ஜிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் ஏற்றிருக்கோம். இந்த மாதிரி தான்ப்பா நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது எல்லாரும் படிக்கணும்ல. ஏன்னா காலேஜ் போகிற பிள்ளைங்க அப்படின்னா காலேஜ் போயிட்டு வந்து அந்த பிள்ளைங்க படிக்கணும். ஒர்க்கிங் பீப்புள்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து படிக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறவங்க வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு படிக்கணும் இல்லைங்களா. ப்ளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு முழு மூச்சாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுமே வந்து இதை படிக்கணும். அவங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னா 6th to 10th வந்து எக்கனாமிக் படிச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ +2 வந்து புதிய புக்கு சிறப்பு தமிழ் படிச்சுட்டாங்க, மேக்ஸும் போட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க மறுநாளுக்குரியது நம்ம 23/2க்கு கொடுத்துருக்கதை அவங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடலாம். படிச்சுட்டு திரும்ப அவங்க 23/2க்கு படிக்கும்போது இந்த 16/2க்கு நம்ம கொடுத்த டெஸ்ட்டு ப்ளஸ் இந்த 23 கொடுத்த டெஸ்ட்டு ரெண்டையுமே படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓவராலாக அந்த 2 வார டெஸ்ட்டுமே அவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கையில் இது எல்லாத்துக்குமே நமக்கு செட் ஆகிற மாதிரி தான் நாங்கள் பிரித்து ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எப்படி படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்து அது மூலமா நீங்கள் படிச்சுக்கோங்க. மார்னிங் வந்து உங்களுக்கு தமிழ் படிக்க ஓகே அப்படின்னா தமிழ் படிங்க. இல்லை நான் மார்னிங் ஜிஎஸ் படித்தேன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் அப்படின்னா ஜிஎஸ் படிங்க. ஆனால் டெய்லி 1 மணி நேரம் மேக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் டைம் ஒதுக்கிருங்கப்பா. இனிமேல் வந்து மேக்ஸில் நீங்கள் அசால்ட்டாக இருந்து கால்ஃபர் வந்தோன்னு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னா அது வந்து சரியாக வராது. ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம போட தான் நமக்கு கை வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம மைண்டு வந்து யோசிக்கும். நம்ம கவனம் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம மைண்டு ஸ்ட்ரக் ஆயிரும். அங்கே போய் நம்ம லாக் ஆயிடுவோம். மேக்ஸில் 25 கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 20 or 22 கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டால் தான் நம்ம எய்ம் பண்ணுற ஒரு 185 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து நம்ம போய் நிற்க முடியும். ஏன்னா தமிழில் வந்து 85% வந்து 85 மார்க்குக்கு வந்து ஈஸியாக கேட்டுருவாங்க. அந்த மிச்ச 15 மார்க்குக்கு அந்த 15 மார்க்குக்குரிய கொஸ்டினை யார் அட்டன் பண்ண போகிறா அப்படிங்கிறவங்களுக்கு தான்ப்பா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்ல 75 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதில் 55 கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க. ஒரு 50 கொஸ்டினாவது ஈஸியாக கேட்டுருவாங்க, நம்ம படித்தா போடுற மாதிரி இருக்கும். மிச்ச 25 கொஸ்டின் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து அந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஜிஎஸும் நமக்கு டைம் இழுத்துரும். மேக்ஸ் ரீசனிங் சொல்லவே வேணாம், எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது, டைம் இழுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக ப்ராக்டிஸ் போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நமக்கு எளிமையாக வந்து கொஸ்டினை பார்த்தோன்னா சரி இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து உடனே அவங்க ஒரு கொஸ்டின் வச்சுட்டு அதுக்கு டைரெக்டாக வந்து ஆன்சர் போடுற மாதிரி நீங்கள் மெயின்ஸை பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1 சரி, 1 2 சரி, 1 3 சரி, 1 3 4 சரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நீங்கள் கான்செப்டாக படித்து இதுதான் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் போடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணாமல் கவனமாக கான்செப்டாக புரிஞ்சு இதுக்கு இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இந்த வட்டம் படிச்சிருங்க. இப்போ நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். 16ஆம் தேதிக்கு வந்து 12th புதிய புக்கு சிறப்பு தமிழ் கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்ல வந்து 6th to 10th வந்து எக்கனாமிக் மட்டும் பார்த்தா போதும். அதில் வந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது இல்லைங்களா, பாலிட்டி எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஆனால் அதில் எக்கனாமிக் மட்டும் பார்த்தா போதும். மேக்ஸ் வந்து பரப்பளவு ப்ளஸ் கொள்ளளவு ப்ளஸ் ரீசனிங் வந்து மேக்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும்ப்பா. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டாபிக் படிக்க சொல்லியிருக்கோமோ ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகும். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லா டெஸ்ட்லையுமே கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகும். நம்ம டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துலேயுமே நம்ம 10 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த வாரம் 23/2க்கு வந்து 11ஆம் புதிய புக்கு 11ஆம் சிறப்பு தமிழ். இதில் 6th to 10th வந்து இந்திய அரசியலமைப்பு, மேக்ஸில் வந்து காலம் மற்றும் வேலை அப்படி கொடுத்துருக்கோம். இது 11th வந்து நீங்கள் சிறப்பு தமிழ் புதிய புக்கும் படிக்கும்போது 6th to 10th இந்திய அரசியலமைப்பு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் எளிமையாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு
2, 3 அப்படி 2, 3 அடுத்த வாரத்துக்குரிய டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம், 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம். அதாவது நம்ம ப்ளஸ் ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுமே படிக்கணும்ப்பா. ரெண்டுமே லெசனுக்குள்ளே போய் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, நமக்கு யூனிட் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன இலக்கண பாட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும், ப்ளஸ் வந்து நம்ம சொல்லும் பொருளும் அறிக புக் பேக்கு, இது மட்டும்தான் நம்ம ஓல்டு புக்கில் படிக்க போகிறோம். நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம ஒரு ஓவராலாக வாசித்து பார்த்துக்கிடுவோம். ஏன்னா வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல படித்தமே அப்படின்னு நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதனால நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே படிக்க போகிறோம்ப்பா. ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், 6th to 10th வந்து இந்திய வரலாறு படிக்க போகிறோம். நம்ம 10th புக்கு படிக்கும்போது 6th to 10th வந்து இந்திய வரலாறு படிக்க போகிறோம். மேக்ஸில் தனி வெட்டி கூட்டு வெட்டி படிக்க போகிறோம். 9, 3 டெஸ்ட்டுக்கு வந்து 9th நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே படிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஜிஎஸ்ல என்ன படிக்க போகிறோம்னா 6th to 10th வந்து ஐஎன்எம் படிக்க போகிறோம். மேக்ஸில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப். 16, 3க்கு வந்து 8th புக்கு நியூ புக்கு பழைய புக்கு படிக்க போகிறோம். ஜிஎஸ்ல வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், இதில் வந்து இது ஹிஸ்ட்ரியிலேருந்து அது பிரியும்பா. அதனால் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நமக்கு நிறைய வந்துருமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதில் ஹிஸ்ட்ரி வரும், ஐஎன்எம் வரும், தமிழ்நாட்டின் சீர்திருத்தங்களும் வரும். அதில் 3 பார்ட்டாக பிரிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நமக்கு ஓவர்லோட் ஆயிருமே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம பிரித்து தான் உங்களுக்கு எளிமையாக தான் ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் என்ன படிக்க போகிறீங்கன்னா விழுக்காடு, அதாவது பர்சன்டேஜ், சதவீதம் படிக்க போகிறோம். 23, 3க்கு வந்து 7th புதிய புத்தகமும் பழைய புத்தகமும், 6th to 10th தமிழ்நாடு வரலாறு பண்பாட்டு மற்றும் அரசியல் இயக்கங்கள் படிக்க போகிறோம். மேக்ஸில் வந்து விகிதம் விகிதாச்சாரம். 30, 3க்கு வந்து 6th புதிய புக்கு 6th பழைய புக்கு. 10th புவியலில் ஒரு 7 லெசன் கொடுத்துருப்பாங்கப்பா. அந்த 7 லெசன் மட்டும் படித்தா போதும். நம்ம 30, 3 வந்து உங்களுக்கு மார்ச் லாஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற நடப்பு நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு தொகுத்து ஒரு வீடியோவாக கொடுத்துருவோம். பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவோம். அந்த இதை வந்து நீங்கள் நடப்பு நிகழ்வுகளை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் வந்து சுருக்குக கொடுக்க போகிறோம். இந்த 33 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6th to 10th வந்து ஓவராலாக நமக்கு என்னென்ன லெசன் படிக்கணும், என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எப்போ முடிச்சிருவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச்சுக்குள்ளேயே எல்லாமே முடிச்சிடுறோம். அதுபடி தான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து நம்ம கொடுத்துருக்கு. இது எவ்வளோ முடிப்பீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 75% வரைக்கும் நம்ம சிலபஸை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். அடுத்து ஏப்ரல் வரும்போது, ஏப்ரல் மாதம் தான் நமக்கு கால்ஃபர் வரும். அந்த ஏப்ரல் மாதம் நம்ம கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா தமிழில் வந்து நம்ம யூனிட் வைஸாக போயிட போகிறோம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம யூனிட் வைஸாக போயிட போகிறோம். யூனிட் 1 படிக்க போகிறோம் 6 நாளுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்க்கு என்ன படிக்க போகிறீங்கன்னா +1 +2 இந்திய பொருளாதாரம் படிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் 1 வந்து நமக்கு கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, இலக்கணம் சார்ந்து தான் இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு எக்கனாமிக் வந்து கொஞ்சம் பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மேக்ஸ் அதுக்கு பிறகு நம்ம எப்படி போக போகிறோம்னா ஸ்கூல் புக் வைஸும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து நம்ம மேக்ஸ் கிளாஸை வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்ம கொண்டு போக போகிறோம். இதுக்குரிய வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருவோம்ப்பா. 6th கணிதமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம 6 நாளில் கொண்டு போக போகிறோம். 13 நாளில் தமிழில் வந்து யூனிட் 2, ஜிஎஸ்ல வந்து +1 +2 இந்திய அரசியல் அமைப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், 20 நாளில் வந்து யூனிட் 3 +1 +2 இந்திய வரலாறு 8th கணிதம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 27 நாளில் யூனிட் 4 +1 +2 ஐஎன்எம் படிக்க போகிறோம். அடுத்து 9th சம்மு 9th ஸ்டாண்டர்டுக்குரிய கணிதம் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 4, 5 பாருங்கள், யூனிட் 5 +1 +2 வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். 10th கணிதமும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்க்க போகிறோம். 11th 11, 5 வந்து யூனிட் 6 தமிழ்நாட்டினோட வரலாறு பண்பாடு சமூகம் மற்றும் அரசியல் இயக்கங்கள் படிக்க போகிறோம். மேக்ஸில் காரணவியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க போகிறோம். இப்படி எல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு 18ஆம் தேதியே நம்ம சிலபஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். இதை எப்படி கவர் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெசன் வைஸும் கவர் பண்ணிடுவோம், ப்ளஸ் வந்து நம்ம சிலபஸ் வைஸும் கவர் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்ச் வரைக்கும் போட்ட பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெசன் வைஸாக கொடுத்துருக்கோம். ஏப்ரல் டு மே நமக்கு போட்ட பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் வைஸாக கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு மே மாதம் வர்றப்ப நம்ம எல்லாமே வந்து சிலபஸ் வைஸாகவும் படித்து முடிச்சிருப்போம், ஸ்கூல் புக் வைஸாகவும் படித்து முடிச்சிருப்போம். அடுத்து நம்ம எக்ஸாம் வந்து நமக்கு ஏப்ரலில் கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மேலேருந்து மே, ஜூன் அந்த 2 மாதம் என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு தான் போட போகிறோம்.
ரிவிஷன் டெஸ்ட்னா டிஎன்பிஎஸ்சி எப்படி 200 மார்க்கு கேட்குறாங்க அதே மாதிரியே நம்ம ரிவிஷன் டெஸ்ட் போட போகிறோம். இதில் எல்லாத்துலேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் நீங்கள் ரிவிஷனுக்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் பாஸ் ஆகிற வந்து யாராலுமே தடுக்க முடியாது. அதனால் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் 185+ வந்து கண்டிப்பாக போட்டுடலாம்ப்பா. நம்ம டெஸ்ட்டை வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம என்ன தேதிக்கு டெஸ்ட்டு கொடுக்குறோமோ அந்த தேதி கரெக்டாக கொடுத்துட்றோம். ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துட்றோம், ஆன்சரும் கொடுத்துட்றோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எழுதணுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.